அதாவது இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை முதல்ல நான் எடுத்து சொல்ல விரும்புவது என்னென்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் கையில் பணம் வேணுங்கிறாரு, மிடில் இன்கம் குரூப்புக்கு கேஷ் ஃப்ளோ வேணுங்கிறாரு. இன்றைக்கி 60,000 ரூபா மாதம் சம்பாதிச்சவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அடுத்த வருஷத்துலேருந்து மாதம் 1 லட்சம் கிடைச்சவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. கையில் 40,000 ரூபா வருது. 40,000 நீங்கள் ப்ராக்டிக்கலாக எடுத்து பார்க்கணும். இந்த கண்ட்ரியில் 140 கோடி மக்களில் 10 கோடி மக்கள் தான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்க. 10 கோடிக்கு கம்மி. 8 கோடி எல்லாம் சேர்த்து ஒரு ரீஃபண்டு அந்த கேஸ் எல்லாம் சேர்த்து டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலர்ஸ்னு வச்சுக்கோங்கன்னா 8 கோடி வச்சுக்கோங்க. 8 கோடி. இதில் இனிமே 1 கோடி மக்களுக்கு தான் டேக்ஸ் கட்ட போகிறாங்க. மீதி 7 கோடி மக்கள் டேக்ஸ் கட்ட போகிறதில்ல. 8 கோடினா இந்தியாவிலே 1 கோடி மக்கள் தான் டேக்ஸ் கட்ட போகிறாங்க. நம்பர் 1 கூடுதல் வருமானம். இருங்க, இப்போ என்ன சொல்கிறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பீட்டர் எனர்ஜி சொன்னார் ஜிஎஸ்டி வரி மட்டும் இது பண்ணிடுவாங்கன்னு. ஜிஎஸ்டிங்கிறது மத்திய மாநில அரசுகளின் கூட்டு வரி. இது கூட்டாட்சி தத்துவத்தில் 2 பேர் உட்காந்து கான்ஸ்டியூஷன் பிரகாரம் ஒரு வரி ஒரு ரூபா ஏற்றனாலும் எல்லாரும் ஏற்றுக்கணும், 1 ரூபா இறக்கனாலும் ஏற்றுக்கணும். சரி, அந்த ஜிஎஸ்டி வரியிலேயே மத்திய அரசுக்கு எவ்வளவு வருது, மாநில அரசுக்கு எவ்வளவு வருது. ஏன்னா மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி வரினால பணம் நிறையா வருதுன்னா ஜிஎஸ்டி வரி மாத்திரம் எடுத்துப்போம். சரி, 100 ரூபா ஜிஎஸ்டி வரினா 71 ரூபா மாநில அரசுக்கு போகுது. எப்படி 71 ரூபா மாநில அரசுக்கு போகுது அப்படின்னா 50% சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு பிரிச்சுடுறாங்க. மீதி இருக்கிற மத்திய அரசுக்கு போகிற 50%ல ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் ரூல்ஸ் பிரகாரம் 41% திருப்பி மாநில அரசுகளுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. இந்த 29 பைசா எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, மத்திய அரசுக்கு போகக்கூடிய ஜிஎஸ்டியை யாரோ அதாவது வாயை திருப்பிக்கிட்ட மாதிரி திருப்பி சொன்னதுனால அது எங்கேயோ மத்திய அரசுக்கு போகிறத மாநில அரசுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டாங்க. உண்மையில் ஜிஎஸ்டி வரியில் மத்திய அரசு வாங்கக்கூடிய அத்தனை ஜிஎஸ்டி வரியிலையும் 29 காசு 1 ரூபாய்க்கு மத்திய அரசுக்கு போகுது, 71 காசு மாநில அரசுக்கு தான் வருது.